இந்த சமீப காலமாக இளைஞர்கள் மத்தியில் இந்த கத்தி அருவாள் புழக்கம் கொஞ்சம் அதிகமாயிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கோவை சரவணம்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில் ஃபஸ்ட் இயர் படிக்கக்கூடிய 17 வயசு பொண்ணை அந்த பொண்ணோட கிளாஸ்மேட்டான ஹர்ஷவர்தன் அப்படிங்கிற 18 வயசு பையன் கத்தியால் சரமாரியாக வெட்டியிருக்கான். ஏன் வெட்டினா அப்படிங்கிற காரணம் இன்னுமே தெரியல. அதுக்கான இன்வெஸ்டிகேஷனை போலீஸ் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த பொண்ணோட உயிருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்த பொண்ணுக்கான ட்ரீட்மெண்ட் இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது. இதில் கவலை தரக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த சமீப காலமாக இளைஞர்கள் மத்தியில் இந்த கத்தி அருவாள் புழக்கம் கொஞ்சம் அதிகமாயிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி ஐடி எம்ப்ளாயான கவினை ஆணவ கொலை பண்ணது ஒரு இளைஞன் தான். அதே மாதிரி கோயம்புத்தூரில் 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கைகலப்பானப்போ இளைஞர்கள் மத்தியில் ஒரு சண்டை வந்தப்போ கத்தி எடுத்து அசால்ட்டாக குத்துறாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் அவ்வளோ சர்வசாதாரணமாக போச்சா? இளைஞர்கள் இதை பண்ணுறது தான் எனக்கு ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. அவங்களோட ஃப்யூச்சரை பற்றி யோசிக்காமல் இந்த கத்தி அருவாளை எடுத்து அதனால் அவங்களோட ஃப்யூச்சரையே தொலைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை அப்படின்னு மட்டும் எனக்கு தெரியுது.